Z transform using partial fraction. Find the inverse Z transform. சார் ஸ்க்ரீன்ல ஓகே இனிமேட்டு தான் பண்ண போகிறேன். Z inverse 10 Z divided by Z minus 1 into Z minus 2. ஓகே ஓகே சரி. இப்போ என்னன்னா இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இன்சைட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். 10 இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1 ஜெட் மைனஸ் 2. சரிங்க. சரி, நம்ம ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வேல்யூஸ் வேணும் ஜெட்டு. அதனால் இந்த இஜெட்டை வந்து தூக்கி இங்கே நியூமரேட்டரில் போட்டுருவோம் டினாமினேட்டர். அப்போ என்னாச்சுன்னா எக்ஸ் ஆஃப் இஜெட் டிவைடட் பை இஜெட் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1 இன்ட்டு இஜெட் மைனஸ் 2. சரிங்களா? சரியாப்பா? ஓகே சார். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் மாற்றுறேன். இது வந்து நம்மளுக்கு நான் தெரிஞ்ச டைப் தான். அப்போ 10 டிவைடட் பை ஜெட் மைனஸ் 1 ஜெட் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ பை ஜெட் மைனஸ் 1 ப்ளஸ் பி பை ஜெட் மைனஸ் 2. அப்போ இதில் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா 10 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஜெட் மைனஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு ஜெட் மைனஸ் 1. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஜெட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 10 ஈக்குவல் டு பி. கரெக்டுங்களா? டவுட் இருக்குதா? ஓகே. ஜெட் ஈக்குவல் டு 1. ஜெட் ஈக்குவல் டு 1 என்ன கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் 10. சரிங்களா? சரியாப்பா? ஓகே சார். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். 3 எங்கே போய் அப்ளை பண்ண போகிறேன்? 2ல் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2ல் அப்ளை பண்ண என்னாச்சு? ஃப்ரம் 3 into அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஆஃப் இஜெட் டிவைட் பை இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 10 டிவைட் பை இஜெட் மைனஸ் 1 ப்ளஸ் 10 டிவைட் பை இஜெட் மைனஸ் 2. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜெட்டை தூக்கி மேலே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 10 இஜெட் டிவைட் பை இஜெட் மைனஸ் 1 ப்ளஸ் 10 இஜெட் டிவைட் பை ஜெட் மைனஸ் 2. இப்போ தான் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, அப்போ இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். அதான் கேட்டுக்கிறேங்க. அப்போ ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் 10 இஜெட் டிவைட் பை இஜெட் மைனஸ் 1 இன்ட்டு இஜெட் மைனஸ் 2 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? மைனஸ் 10 கான்ஸ்டன்ட் டைம் ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் ஜெட் டிவைட் பை இஜெட் மைனஸ் 1 ப்ளஸ் 10 இஸ் கான்ஸ்டன்ட் ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் ஜெட் டிவைட் பை இஜெட் மைனஸ் 2. ஸோ இது என்ன ஃபார்முலா? இது ஃபார்முலாக்கு வந்துச்சு. இது என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? ஏ பவர் என் ஃபார்முலா. நல்லா பார்த்துங்க. ஏ பவர் என், ஏ பவர் என் ஈக்குவல் டு ஜெட் டிவைட் பை இஜெட் மைனஸ் ஏ. அப்போ ஏவோட வேலை என்ன? 1 பவர் n தான். அப்போ 1 என்ன வச்சுக்கலாம்? z இன்வெர்ஸ் ஆஃப் z பை z மைனஸ் 1 வந்துட்டு 1. கரெக்ட். அங்க 1க்கு பதிலாக இங்க a இருக்கு. a பவர் n போடணும். அப்போ 2 பவர் n 2 பவர் 1 2 பவர் n. அப்போ 10 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 2 பவர் n மைனஸ் 1. இது யாரோட வேல்யூ? z இன்வெர்ஸ் ஆஃப் 10 z டிவைடட் பை z minus 1 z minus 1 into z minus 2. இதனோட வேல்யூ. என்ன டவுட் இருக்குது? நோ டவுட் சார். இது ஈஸியாக தான் இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். தட் மீன்ஸ் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்வல்யூஷனுக்கு